ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கிருபை தந்தார். கர்த்தர் நல்லவர். இம்மட்டும் கர்த்தர் சகாயம் செய்தார். இம்மட்டும் கர்த்தர் வழி நடத்தினார். தொடர்ந்து முற்றுமுடிய ரட்சிக்க வல்ல தேவன் நம்மை தொடர்ந்து வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். நம்முடைய விசுவாச ஓட்டத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர். இந்த நாளில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆண்டு வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்னொரு நாள் உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களை இந்த ஜீவனுள்ள தேசத்தில் வைத்து ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை அவகாசத்தை கொடுத்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம். எங்களை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நினைத்து நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். எங்களை கடந்த நாட்களை பாதுகாத்தீர், வழிநடத்தி வந்தீர், தப்புவித்தீர், விடுவித்தீர். ஹல்லேலூயா. எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே நிலைமைகளை மாற்றி கொடுத்தபடி நாள் ஸ்தோத்திரம். மாற்றிக்கொண்டே இருக்கிறீர் தகப்பனே. சீக்கிரத்தில் ஒரு இயல்பு நிலையை நாங்கள் ஒவ்வொரு அடைய எங்களுக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் ஆராதனை மூலமாக நம்முடைய மக்களை சந்திப்பீராக, நம்முடைய மக்களை விடுவிப்பீராக. நம்முடைய மக்களுக்கு வேண்டிய ஆறுதலும் தேறுதலும் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மகிமை வந்து இறங்கட்டும். நம்முடைய மக்களுடைய கட்டுகளை அறுக்கும்படியாய் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட கிருபை தாரும். ஹல்லேலூயா. சிம்சோனிலே நம்முடைய வல்லமை இறங்கிய பொழுது அந்த கயிறுகள் எல்லாம் நெருப்பப்பட்ட நூல் போல அருந்து போனது. அதுபோல இந்த நாளில் உம்மை ஆராதிக்கிற வேளையிலே ஹல்லேலூயா ஒரு பெரிய கட்டவிழ்ப்பை கட்டளையிடுவீராக. உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் நாம் சங்கீதத்தின் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீத பகுதி சங்கீதம் 136. சங்கீதம் 136 வசனம் பிரதி வசனமாக நாம் வாசிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆல சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆல சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் என்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறார். Hallelujah. Let us worship this almighty magnificent God. Hallelujah. சர்வவல்ல மகிமை பொருந்த தேவனை ஆராதிப்போம். Thank you Jesus. Amen. Hallelujah. Thank you Lord. Wow.
ஹல்லேலூயா. வாழ்க 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 இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பெரிய தேவன், இந்த மாட்சிமை புரிந்த தேவன் எனக்கு அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்புள்ள ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. This big God, magnificent God is my loving Savior. Hallelujah. 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 Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Amen. Hallelujah. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆஸ்தியும் நீர் அல்லவோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையாளே, நாம் இந்த தேவனை நம்முடைய சிறந்த அருமையாளே விலையேற பெற்ற நபராய் நாம் வைக்க வேண்டும். ஆமென். இந்த நாட்களில் அநேக நேரத்தில் நாம்
பொருளாசையில் சிக்கி காணப்படுகிறோம். எல்லாவற்றை காட்டிலும், எல்லாரை காட்டிலும் என் தேவன் பெரியவர். இதுதான் அருமையான உண்மையான ஆராதனை. Thank you Jesus, thank you Jesus, hallelujah. என்னுடைய இன்பங்களை காட்டிலும் பெரியவர் அவர். என் துன்ப நேரத்திலும் அவர் பெரியவராயிருக்கிறார். என் வியாகுல வேதனை நேரத்திலும் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராடுமே நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே. அருமையுள்ள இந்த 2 நேரங்களிலும் அருமையுள்ள தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு ரொம்ப உயர்வும் கொடுக்காதீங்க, ரொம்ப தாழ்ந்த நிலையும் கொடுக்க வேண்டாம். காரணம் என்ன? தீஸ் ஆர் த பிளேஸ். இப்படிப்பட்ட நிலையிலே நாம் தேவனை மறந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்ட நேரத்திலும் தேவனை மறக்காமல் இருக்க தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, hallelujah. Amen. Thank you Jesus. வருங்கால பயங்களெல்லாம்
பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும். அருள்நாதரே சுவீடம் அனைத்தையும் கொடுத்து வீடு. அருள்நாதரே சுவீடம் அனைத்தையும் கொடுத்து வீடு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே. நண்பன் கைவிட்டானோ நம்பினோர் எதிர்த்தனரோ. உன் நண்பன் கைவிட்டானோ நீ நம்பினோர் எதிர்த்தனரோ. கைவிடா நம் தேவனின் கரம் பற்றி நடந்திடு. கைவிடா நம் தேவனின் கரம் பற்றி நடந்திடு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. மாறாடும் இயேசு உண்டு பதறாதே மனமே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. மாறாடும் இயேசு உண்டு பதறாதே மனமே. என் ஆத்மாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தீங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. பாராளும் இயேசு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் சிங்காசனத்தை வீட்டிருக்கிற தேவன் ஒருவர் உனக்கு உண்டு. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கலங்கிடாதே, என் முழுவலுமே பதறி விடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள்ல தேவரீர் உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம். எங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமல் இருக்கிற நேசரே, நல் நேசரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. குறிப்பாக இந்த நாட்களில் ஆண்டவரே பலவிதமான வேதனையில் இருக்கிற மக்களோடு நீர் துணையாளராய் இருந்து, உறுதுணையாய் இருந்து, இம்மானுவேலாய் இருந்து, யெகோவா ஷம்மாவாய் இருந்து உம்முடைய மக்களை வழி நடத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதிக்கான மகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, God bless you. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய முகத்தை நாம் பார்க்கலாம். அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். கண்ணை முடிச்சு ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலே மற்றொரு விசையாய் உம்முடைய சமூகத்துக்கு இவ்வண்ணமாய் வர கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீர். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய மக்களோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அதை நீ பேசுவீராக. அடியினை மறைத்து உம்மை நீர் வெளிப்படுத்தும். அப்பா தாப்பனே, இந்த நாளில் உம்முடைய சத்திய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு வேண்டிய ஆண்டவரே ஞானத்தை, ஆண்டவரே அதை கிரகிப்பதற்கு எங்களுக்கு வேண்டிய பக்குவத்தை எங்களோட சிந்தையிலே, எங்களோட செவிகளில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தையை வாயில் போடுவீராக. பலவானை கட்டி போடுகிறோம். இந்த நாள் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த ஒரு மருந்தாய் இந்த வார்த்தை நீ மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறேன். பதிலாய் மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா.
பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைக்கு பல செய்திகளை அருமையோடு நாம் இந்த யூடியூப் மூலமாய் அருமையோடு இந்த ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். பலருக்கு இதுக்கு பழக்கப்பட்டவளாய் காணப்படலாம். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு இதுக்கு இன்னும் நான் பழக்கப்படவில்லை. இது உண்மையாகவே மிக கடினமான ஒரு காரியம். ஒவ்வொரு நாளும் கேமரா பார்த்து பேசுகிறது அருமையோடு இது ஒவ்வொரு நாளும் இதற்காக இந்த நிலைமை மாறுவதற்காக இயங்கி கொண்டு இருக்கிறேன். சீக்கிரத்தில் அந்த நாளை கர்த்தர் கட்டளையிடுவார் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். என்னோடு விசுவாசிக்கிற மக்கள் என்னோடு ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சில மக்கள் பார்த்திங்கன்னா அவங்க இதுக்கு பழகிட்டாங்க. அவங்க இப்படியே வீட்டிலே இருந்து யூடியூப்லேயே எல்லா மெசேஜும் கேட்டு இருக்க பழகிட்டாங்க, ஜூம்லேயே கேட்க பழகிட்டாங்க. ஆனால் எனக்கு இன்னும் அந்த பழக்கம் வரல. இன்னும் அருமையாவுள்ளே அந்த நாளுக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் கட்டளையிடுவார். மீன்வாயில் அதற்கிடையே இந்த ஸ்லாக்கியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நன்றி செலுத்தி இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகலாம். இந்த காலவேளையில் ஒரு எளிமையான ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நலிந்தவனுக்கு ஒரு நல்வார்த்தை. நலிந்தவனுக்கு ஒரு நல்வார்த்தை. A word for the weak. Word for the weak. வாசிக்கலாம் மறுமையோடு சகரியா 12 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 12:8 வாசிப்போம். அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதைப் போல இருப்பான். ஹல்லேலூயா. அந்நாட்டிலே அங்கே தள்ளாடுகிறவன் இருப்பான் பாருங்க, பலவீனன் நலிந்தவன் இருப்பான் பாருங்க. அந்த நலிந்தவன், அந்த தள்ளாடுகிறவன் தாவீதை போல இருப்பான். தாவீதை போல இருப்பான். ஹல்லேலூயா. அருமையாவில் சில நாட்களாக அருமையாவில் இந்த வேதத்தின் தேவனை குறித்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வேதத்தின் தேவன் அருமையாவில் தெய்வம் என்று சொல்லி, கடவுள் என்று சொல்லி, இறைவன் என்று சொல்லி அநேக மக்கள் மதங்கள் போதிக்கிறதை பார்க்கிறோம். என்ற மதத்தோடு அருமையாவில் போராடுவது என்னுடைய எண்ணம் அல்ல, அவருடைய தர்க்கம் பண்ணுவது என்னுடைய எண்ணம் அல்ல. ஆனால் இந்த வேதத்தின் தேவனை அருமையாவிலே உயர்த்துவது தான் என்னுடைய வாஞ்சை, அதுதான் என்னுடைய நோக்கம். இந்த வேதத்தின் தேவன் அது வித்தியாசப்பட்டவர். இவர் இன்னொரு தேவனை போல, எல்லா படங்களை போல இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிப்பட்ட இயேசு இந்த இயேசு அல்ல. அப்படிப்பட்ட தேவன் இந்த தேவன் அல்ல. ஹல்லேலூயா. இவர் வித்தியாசமானவர், எல்லாம் வித்தியாசம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பார்க்க வேண்டும் என்றால் இந்த உலகம் அருமையுள்ள நல்லது சிறந்ததை நாடி போகும் பொழுது எல்லா 99 விட்டு அந்த காணாமற் போன அந்த ஒரு ஆட்டை தேடி திரிகிற தெய்வம் தான் இந்த வேதத்தின் தெய்வம். வேதத்தின் ஆண்டவர் அருமையுள்ள நல்லவர்களை விட்டு அருமையுள்ள 99 ஆடு எங்கேயும் வழி தப்பி போகாமல் கெட்டு போகாமல் நல்ல ஆடா இருக்கு, அதை விட்டுட்டு போய் அந்த கெட்ட ஆட்டுக்கு பின்னாடி போகிறார். லூக்கா 19 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையாவுள்ளே இந்த உலகத்தில் பலவான்கள் உண்டு, இந்த உலகத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்கள் அநேகர் உண்டு. அதை தான் உலகம் தேடுகிறது, அப்படிப்பட்ட மக்களை தான் தேடுகிறது. ஒரு மிலிட்டரியில் சேரணுமா, போலீஸ் சேரணுமா, இந்த ஹைட் இருக்கணும், இந்த வெயிட் இருக்கணும், இவ்வளோ பலன் இருக்கணும். ஐயா, இந்த ஆண்டவர் பலவீனரை தேடி வருகிறார். ஆமென். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வியாதியஸ்தரை தேடி வருகிறார். மார்க் 2 அதிகாரம் 17 வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், அப்பா பிணியாளிக்கு தான் வைத்தியன் வேண்டும், பிணியாளிக்கு தான் வைத்தியன் வேண்டும், ஆரோக்கியம் உள்ளவனுக்கு அல்ல. ஹல்லேலூயா. இந்த நாளில் பிணியாளிகளை தேடி வருகிற தேவன், இந்த தேவனை தேடி பிணியாளிகளும் தேடி வருகிறார்கள். He goes after the sick and the weak. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் உலகமோ அதனால அவர்கள் பலவான்களை தேடி போகிறது. இந்த உலகம் வாட்ட சாட்டமாக இருக்கணும், கடகாத்திரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட மக்களை நாடி தேடி போகும் பொழுது இந்த வேதத்தின் தேவன் அருமையாக இருக்கிறதுலையே சிறியவனை தெரிந்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். இருக்கிறதுல சிறியவன் தாவீது குடும்பத்திலே சிறியவனாய் காணப்படுகிறான். அவனை குறித்து அவனை கணக்கிலே அவனுடைய தகப்பன் கூட எடுக்கவில்லை, தகப்பன் கூட கணக்கில் எடுக்கவில்லை. அப்படிப்பட்ட நபரை அருமையாவுள்ளே தேவன் தெரிந்து கொண்டு இந்த வேதத்தின் தேவன் தெரிந்தெடுக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தில் எல்லாம் பேச்சாளர்கள், வாக்கில் வல்லவர்களை உலகம் தேடுகிறது. நல்ல சொற்பொழிவு அருமையாவில் ஆற்றக்கூடிய மக்கள், சொல்ல ஆற்றல் உள்ள மக்களை உலகம் தேடும் பொழுது அருமையாவில் இங்கே ஒரு பேச்சு வேலையா, நீ பேசிப்பார், எப்படி தடை இல்லாமல் பேசுகிறாயா, எந்த குறை இல்லாமல், எல்லா எழுத்து பிள்ளை எந்த பிள்ளை இல்லாமல் இருக்கா, அப்படிப்பட்ட மக்கள் தான் வேணும். ஆனால் இந்த ஆண்டவர் ஐயா தெத்தி பேசுகிற, திக்கி பேசுகிற மோசையை தெரிந்து கொண்டார்.
ஒரு காலத்தில் மோசே பேச்சில் வல்லவனாக இருந்தான் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் 40 ஆண்டுகள் எகிப்தில் இருக்கும்போது அருமையுள்ள வாக்கிலும் அருமையுள்ள எல்லா விதத்திலும் அருமையுள்ள வல்லவனாக இருந்தான், கற்று தேர்ந்தவனாக இருந்தான். அந்த நாட்களெல்லாம் விட்டுட்டார். அதுக்கு பிறகு 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து படித்ததெல்லாம் மறந்து அவருடைய ஞானமெல்லாம் இழந்து அருமையுள்ள பேச்சில் எல்லாவற்றையும் அருமையுள்ள இழந்த நிலையில் இருக்கும்போது அந்த மோசையை கற்று தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையுள்ள இந்த தேவன் 1 கொரிந்தியர் 1:27 வாசிக்கிறோம். பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனரை தெரிந்து கொண்டார், ஞானவான்களை வெட்கப்படுத்த அறிவீனரை அருமையுள்ள மதியினரை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த வேதத்தின் தேவன் அவர் வித்தியாசம் ஐயா, வித்தியாசம். இந்த காலவெளியில் பலவீனப்பட்டவர்களுக்கு நலிந்தவருக்கு ஒரு நல் வார்த்தை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் இந்த காலவேளை வார்த்தை என்பது பலவீனத்தோடு இருக்கிற மக்கள். பலவீனம் என்றால் வெறும் சரீர நிலைமை மாத்திரமல்ல, சிலர் மனதளவிலே பலவீனத்தோடு இருக்கிறார்கள். சிலர் குடும்ப உறவிலே நலிந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். சில சமுதாயத்திலே பணத்திலே நலிந்த நிலையில் இருக்கிற உண்டு. இப்படிப்பட்ட நலிந்தவருக்கு ஒரு நல் வார்த்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பலவீனத்தை குறித்து அருமையுள்ள பல நேரங்களிலே நாம் இந்த பலவீனம் என்பது ஒரு புதிய காரியம் அல்ல. சிறியவர்கள் கூட பலவீனம் என்றால் என்ன நமக்கு தெரியும். ஆனால் தெரிந்ததாக இருந்தாலும் சில காரியங்களை நாம் இந்த காலவெளியில் சற்று ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு நல்லது. பலவீனம் சுகவீனம் அல்ல. சுகவீனம் வேறு, பலவீனம் வேறு. ஆமென். உடல் நிலை குறை காணப்படுகிறது, ஏதோ உடல் கோளாறு இருக்குது, அதெல்லாம் வேறம்மா. அது வேற, பலவீனம் வேற. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பலவீனம் எப்படிப்பட்ட பலவீனம்னா அது என்னன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு சுகவீனம் தான் பலவீனம். தலை வலிக்குதா? இல்லை, தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. வேற என்ன இருக்குது? தூக்கமாக வருது. வேற என்ன இருக்குது? எழும்ப முடியல, கஷ்டமாக இருக்குது. என்ன செஞ்சாலும் சலிப்பு இருக்குது. என்ன எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிபி எப்படி இருக்குது, சுகர் எப்படி இருக்குது, இவனுடைய சோடியம் எப்படி இருக்குது, எல்லா பொட்டாசியம் எல்லாம் பார்த்து எல்லாம் ரைட்டாக தான் இருக்குது. என்ன ஏதோ வீக்காக இருக்குது. குறிப்பாக அருமையான இந்த நாட்களில் நிறைய பேர் இந்த நாட்களில் தேவ கிருபையில் இந்த கொரோனாவிலேருந்து விடுதலை பெற்ற மக்கள் உண்டு. அவர்களை பார்க்கும் பொழுது சொல்லுகிற காரியம் என்ன? அதிக பலவீனத்தோடு இருக்கிறாங்க, அதிக பலவீனத்தோடு இருக்கிறாங்க. ஐயா, பலவீனம், ஒரு சரீரத்தில் பலவீனப்பட்ட ஒரு மனிதன் சிந்த அளவிலே பலவீனப்படுவான். சிந்தையில் பலவீனமாக இருக்கிறவன் சரீரத்தில் பலவீனமாய் காணப்படுவான். ஆமென். பலவீனம் என்பது ஒரு மனிதனுடைய எல்லா பிராந்தியத்தையும் அருமையோடு அது தாக்கக்கூடியதாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் இப்படிப்பட்ட பலவீனரை தேடி வருகிறார். இந்த ஆண்டவர் இப்படிப்பட்ட நலிந்தவர்களை நாடி வருகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 11:28 கிறிஸ்தவத்துக்கே ஒரு 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 விசேஷித்த ஒரு வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள். வருத்தப்படுகிறவர்களை அழைக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. வருத்தப்படுகிறவர்களை அழைக்கிற தேவன். இன்றைக்கு வருத்தம் இருக்கா? வராத. உனக்கு கோல்டு இருக்கா? வராத. ஜுரம் இருக்கா? வராத. ஆனால் இந்த ஆண்டவர் வருத்தம் இருக்கா? அவன் என்கிட்ட வா. வருத்தப்படுகிறவர்களை அழைக்கிற ஒரு தேவன். ஆமென். யோவான் 7:37 வாசிக்கும் அருமையோடு வேதம் கூறுகிறது, தாகமாயிருக்கிறவர்களே வாங்கப்பா. Those who are weary come to me, those who are thirsty come to me. Hallelujah. தாகம் உள்ளவர்களை அழைக்கிற தேவன். ஆமென். யாருக்காவது ஒரு தேவையா அவள் கூப்பிட்றாத, அப்புறம் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். அவனை ஒதுக்கிடு. ஏசாயா 55:1-2 வாசிக்கும் பொழுது, ஓ தாகமாயிருக்கிறவர்களே வாங்கப்பா, பணம் இல்லாதவர்களை என்னிடத்தில் வாங்கி பெறுங்கள். ஐயா, பணம்னா இல்லை, எப்படிமா வாங்க முடியும்? ஐயா, ஒரு அருமையான ஒரு வசனம் அது. அங்கே பார்க்கும் பொழுது மற்றவெல்லாம் பணம் கொடுத்து வாங்கும் பொழுது நானும் வாங்குவதற்கு ஏதோ தருகிறேன். என்ன தரேன்னு தெரியல. பணம் இல்லாதவனாக இருந்தாலும் வந்தால் அவர் ஏதோ டோக்கன் கொடுக்குறாரா, பணம் கொடு ஏதோ கொடுக்குறாருமா, நானும் வந்து வாங்கி கொள்ளலாம். பணம் இல்லாதவர்களும் வந்து வாங்கி சாப்பிடும்படியாக அருமையோட ஒரு மரியாதையோடு வாங்கி சாப்பிடும்படியாய் இந்த ஆண்டவர் அவ்வண்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அருமையாவுள்ளே இந்த ஆண்டவர் நலிந்தவர்களை தேடி வருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட விதத்திலே இந்த ஆண்டவர் இல்லாவிட்டால் உங்கள் முன்னாடி நான் இருக்க முடியாது. ஒன்றுத்துக்கு உதவாத தகுதி இல்லாத அவர்களுக்கு புறக்கணிக்கப்பட்ட மக்களை கற்று தெரிந்து கொண்டு அவர்களை பயன்படுத்துகிறவராயிருக்கிறார்.
இந்த ஆண்டவருக்கு தகுதியே என்ன தெரியுமா? தகுதியின்மை தான் தகுதியாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. The disqualification becomes the qualification to this God. Amen. லூக்கா 18 அதிகாரத்தில் 2 பேர் ஆலயத்துக்கு ஜெபிக்கும்படியாக கடந்து போனார்கள். ஒரு நல்லவன் போனான், ஒருத்தன் கெட்டவன் போனான். நல்லவனை விட்டு கெட்டவன் கிட்ட வந்தார். அவன் அல்ல இவனே என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பரிசேயன் ஆயக்காரன் பாவங்களை செய்தவன், அநியாயங்களை நடப்பித்தவன், அருமையுள்ள அநேகருக்கு அநியாயங்களை செய்தவன். இந்த பரிசேயன் உபவாசம் செஞ்சு வருகிறான். ஒரு வாரத்துக்கு 2-3 உபவாசம் பண்ணுகிறான். எல்லாத்துலையும் தசமாக கொடுக்குறான். எல்லாம் பரிசுத்தமாக வாழுகிறான். ஆனால் நல்லவனை விட்டுட்டு கெட்டவங்கிட்ட வர நீதிமான்கள் எல்லாம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த ஆண்டவர் நலிந்தவருக்கு ஒரு நல்வார்த்தை சொல்லும்படியாக வந்திருக்கிறார். வாசிக்கலாம் மறுபடியும் சகரியா 12 அதிகாரம் 8 வசனம். சகரியா 12:8. அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல் இருப்பான். அருமையாவே அந்த காலம் இருக்கிறது, சகரியாவின் காலம், சகரியா புத்தகத்தின் காலம். இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிலே அடிமைகளாய் இருந்த ஒரு காலம். அடிமையின் காலம், அடிமையின் வாழ்க்கை என்னவென்றால், அருமையாவே அவர்கள் தங்களுடைய சுவாதீனத்தை இழந்தவர்கள், அவர்களுடைய விடுதலையை இழந்த நிலைமை வாழ்ந்தார்கள். உயிர் வாழலாம், ஜீவிக்கலாம், ஜீவனம் பண்ணலாம், புசிக்கலாம். ஆனால் என்ன சாப்பிடணுன்றது அவங்க தான் தீர்மானம் பண்ணுவாங்க. நீ என்ன சாப்பிடணும், அவங்க சொல்கிறதான் நீ சாப்பிடணும். அவங்க வேணாம் சொல்கிறது நீ சாப்பிடக்கூடாது. அது அடிமையின் வாழ்க்கை. உன்னுடைய உணவு முதல் கொண்டு அவர்கள் சொல்லுவதை தான் செய்ய வேண்டும். உன்னுடைய உடுப்பு அவங்க தான் அவங்க சொல்கிற மாதிரி தான் உடுத்தணும். மற்ற மாதிரி உடுத்தினா அவ்வளோதான் அடிச்சிருவாங்க. இது அடிமையின் வாழ்க்கை. இப்படி தான் உடுத்த வேண்டும், இப்படி தான் செய்ய வேண்டும். இந்த தேவனை தான் ஆராதிக்க வேண்டும், மற்ற தேவனை ஆராதிக்கக்கூடாது. அடிமையின் வாழ்க்கை. உன்னுடைய ஆராதனை, உன்னுடைய உடை, உன்னுடைய உணவு எல்லாம் அருமையோல வற்புறுத்தப்படும். அவர்கள் சொல்லுகிற பிரகாரம் தான் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நீ வாழலாம், அப்படி செய்தால் நீ நன்றாக இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அருமையோல நீ என்ன படிக்க வேண்டும், அவங்க சொல்றதா நீ படிக்கணும். இதுக்கு மேலே நீ படிக்கக்கூடாது, படிக்கக்கூடாது, வேலை செய்யணும். எருமையாவில் இங்கே பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாய் இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம், எப்படிப்பட்ட சூழ்நிலை அருமையாவில் காணப்படுகிறது. அடிமைத்தனத்தின் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. 70 ஆண்டுகள் பாபிலோனில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சாத்ராக் ஆபேத்நேகோ பார்க்கும் பொழுது அவர்கள் அக்கினி சூழலில் போடப்பட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் சொல்லுகிற பிரகாரம் இவர்கள் தேவனை அவர்கள் ஆராதிக்கவில்லை. அப்படியா, நீ தண்டிக்கப்படுவாய். அவங்க சொல்கிற பிரகாரம், அவங்க சொல்கிற கடவுளை நீ ஆராதிச்சின்னா நீ வாழலாம். அவங்க கொடுக்குற சாப்பாட்டை நீ சாப்பிட்டு நீ வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையாவுள்ளே, இப்படிப்பட்ட நாட்களில் அவருடைய வாழ்க்கை முறையே மாறி எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு இயந்திரம் போல் இருப்பாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி போவாங்க, ஒரு மாதிரி வருவாங்க, எல்லாம் ஒரு காரியத்தை செய்வாங்க. அவங்க ஊசி குத்தணும், எதிர்த்துலாம் பேசக்கூடாது. ஊசி குத்தாத உங்கள் விருப்பம், நான் குத்த வேணான்னு சொல்ல. ஆனால் இது வற்புறுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை முறைக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் தள்ளப்படுகிற நிலைமைகளை, நிர்பந்தங்களை இன்றைக்கு பார்க்கிறோம். எல்லா விதத்திலும் வற்புறுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை முறை. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இப்போ எல்லா நியூஸும் வெளியே வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் செயற்கை முறையில் தயாரித்து வறுமையாவில் அனுப்பப்பட்டது. இதெல்லாம் சூழ்ச்சி தெரிஞ்சாலும் இங்கே பார்த்தீங்கன்னா அதை கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. இன்றைக்கி அவங்கள பொதுமக்களை கேட்கறது தான் இன்றைக்கி சட்டத்திட்டங்கள் எல்லா காரியங்களும் காணப்படுகிறது. என்னன்னு கேட்டால் உன் நல்லதுக்கு சொல்கிறேன், நம்முடைய நல்லது நமக்கு தெரியும். சரி, ரைட், I don't want to get into those things. But this is a time, இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால், உங்கள் மீது கட்டாயப்படுத்தி இந்த வாழ்க்கையை தான் வாழ வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிற காலம். அந்த நாட்கள் அப்படி தான் இருந்தார்கள். ஹல்லேலூயா. போன வாரம் பார்த்தோம் 126ஆம் சங்கீதத்தில் அந்த அடிமைத்தனத்தின் மீட்டெடுத்த அந்த வாழ்க்கை, அந்த அடிமைத்தன வாழ்க்கை ஒரு மிக கடினமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நாட்களிலே கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புகிறதை பார்க்கிறோம். இந்த வாழ்க்கை இருக்குது, இந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் அப்படியே இருந்துச்சுன்னா சுயமாக சிந்திக்கக்கூடிய சிந்தனை வராது. அதுக்கப்புறம் யாரும் அவங்களாம் அப்புறம் என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்கிறாங்க அதை பாட்டு வாய மூடிட்டு போயிட்டு சுய சிந்தை இருக்காது. அருமையுள்ள ஒரு புதிதாய் ஒரு ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை இழந்து விடுவோம், உண்மையான சந்தோஷத்தை இழந்து விடுவோம். அருமையுள்ள அப்படிப்பட்ட ஒரு இயந்திரம் போன்ற ஒரு வாழ்க்கை அருமையுள்ள எல்லா இடத்திலும் பரவலாய் காணப்படும். அதை நோக்கி தான் இன்றைக்கு சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பினார்.
அந்த நாட்களில் குறிப்பாக அந்த காலம் பார்க்க வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டின் கடைசி காலம். நீங்களும் நான் வாழ்வது புதிய ஏற்பாட்டின் கடைசி காலம். அநேக காரியங்கள் அதே போல தான் காணப்படுகிறது. அப்பொழுது எழுப்பின தீர்க்கதரிசி தான் இந்த சகரியா. சகரியா என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? த லார்ட் ரிமெம்பர், ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். இப்படிப்பட்ட காலத்தில், இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட காலத்தில், இப்படிப்பட்ட அடக்குமுறையில் அருமையான அடிமைகளாக வாழ்ந்த நாட்களில், இப்படிப்பட்ட அருமையோட புறக்கணிப்பில் வாழ்ந்த நாட்களில், ஓ ஹல்லேலூயா, ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். சகரியா தீர்க்கதரிசிக்கு அர்த்தம் என்னவென்றால் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த பலவீனப்பட்ட மக்கள், இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை ஆண்டவர் நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிற அருமையோட இன்றைக்கு குறிப்பாக தன்னோட வாழ்க்கையில் இழந்து போன மக்களை நினைவு கூறுகிற ஒரு தேவன் உண்டு. தாவீதின் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவன் ராஜ்யபாரை எடுத்துக்கொண்டான். அப்பொழுது சொல்லுகிறான், சவுலுடைய வீட்டில் யோனத்தான் நிமித்தம் நன்மை செய்கிறதுக்கு யாராக இருக்காங்களா? அப்போ பார்த்தா மேஃபிபோசேத், யோனத்தானுடைய மகன் இருக்கிறான். மேஃபிபோசேத்தை குறித்து பலமுறை சொல்லியிருக்கிறேன். அருமையுள்ள சில காரியங்களை பார்க்க வேண்டும். மேஃபிபோசேத் லோதேபார், ஒரு புறக்கணிக்கப்பட்ட அருமையுள்ள ஒரு வறண்ட இடத்துல விடாய்த்தவனாய் அருமையுள்ள மேஃபிபோசேத் இருக்கிறதை பார்க்கிறோம். ஏன்? நடந்த காரியம் என்ன? மேஃபிபோசேத் யார்? மேஃபிபோசேத் தான் அருமையுள்ள சமஸ்த இஸ்ரவேலில் முதல் ராஜாவுடைய அருமையுள்ள பேரப்பிள்ளை. பிள்ளைகள் ராஜா வீட்டில் பிள்ளைகள் விசேஷம், அந்த பேரப்பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப விசேஷமாக, ரொம்ப ரொம்ப விசேஷம். மேஃபிபோசேத் தான் முதல் அருமையுள்ள அவன் இளவரசனாக பிறந்தான். ஹல்லேலூயா. he was born as a prince. யோனத்தான் பிறக்கும்போது கூட இளவரசனாக பிறக்கலை. ஆமென். எல்லா ராஜ்யமே அவனை செல்ல பிள்ளையை எடுத்திருப்பாங்க. அந்த அரண்மனையில் செல்ல பிள்ளை. ஒரு நாள் சிறுவனாக இருக்கும் பொழுது அவனுடைய தகப்பனும் அவனுடைய தாத்தாவும் யுத்தத்துக்கு போனாங்க. யுத்தத்தில் மரித்து போனார்கள். அப்பொழுது அவனுடைய அருமையுள்ள அவனுடைய வேலைக்காரி அங்கே தூக்கிட்டு கொண்டு போகிறதை பார்க்கிறோம். தூக்கிட்டு போகும்போது கீழே போட்டு விட்டால் விழுந்தான். விழுந்த மேஃபிபோசேத்துக்கு 2 கால்களும் அருமையுள்ள முடமாய் மாறிவிட்டது. நடந்த காரியம் என்ன? மற்றொருவர் செய்த பிள்ளையின் நிமித்தமாய் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு, அந்த பாதிப்பு நிமித்தமாய் இப்பொழுது ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறான். பலருடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியம்தான். அவர்கள் செய்த தவறு அல்ல, அவர்கள் செய்த தவறு அல்ல. ஆமென். யாரோ ஒருவர் செய்த தவறு நிமித்தமாய், யாரோ ஒரு செய்த அந்த தாதி செய்த காரியத்தை கூட பார்க்க வேண்டும் என்றால், அவள் நல்ல எண்ணத்தில் அந்த செய்கிறாள். நல்ல எண்ணத்தில் இவனை காப்பாற்றி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போவதற்காக நல்ல எண்ணத்தில் செய்தாலும் ஒரு பிழை நடந்து விட்டது, ஒரு தவறு நடந்து விட்டது. யாரை பழி சொல்வது? இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியத்தை பார்த்த உடனே கடவுளை பலி சொல்லுவான். ஏன் கடவுள் பார்க்கிறாரு, எல்லாம் சர்வ வல்ல கடவுளாச்சு, ஏன் செய்ய மாட்டேங்கிறார்? அருமையோல இன்றைக்கு ப்ளீஸ் டோன்ட் blame God and devil for everything. ஆண்டவரையும் குறை சொல்லாது, பிசாசையும் குறை சொல்லாது. சில காரியங்கள் அருமையோட வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்கள் உண்டு. மேஃபிபோசேத் முடவனாக இருக்கிறான். தாதியும் கோபித்து கொள்ள முடியாது. ஆனால் 2 கால் இல்லையா, எங்கேயும் போக முடியாது. ஒரு பிச்சைக்கார வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மேஃபிபோசேத்தை தாவீது நினைவு கூறுகிறதை பார். he is remembered. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் அருமையோல ஏன் ஆச்சு, எப்படி ஆச்சுலாம் இருக்கட்டும், அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மக்களை நினைவு கூறுகிற ஒரு தேவன் உண்டு, ஒரு தாவீது உண்டு, ஒரு தாவீதின் குமாரன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. the Lord remembers. அதாம்மா சக்கரையா என்றால், சகரியா வென்றால் ஆண்டவர் நினைவு கூறுகிறார். இந்த காலவெளியில் இந்த வசனத்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை குடும்பம் உன்னை நிராகரித்து இருக்கலாம், உன் நண்பர்களை மறந்து இருக்கலாம், சமுதாயம் மறந்து இருக்கலாம். ஆனால் உன்னை மறவாமல் உன்னை நினைவு கூறுகிற தேவன் ஒருவர் உண்டு. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ராகேலை நினைவு கூர்ந்தார். நடந்த சம்பவம் என்ன நமக்கு தெரியும். அண்ணனுக்கு பயந்து யாக்கோபு ஓடி போகிறான், ஆரானுக்கு போகிறான். போய் மாமன் இடத்தை போய் ஒட்டி கொண்டான், சேர்ந்தான், வேலை செய்கிறான். அங்கே மாமனுடைய மகளை ஆசைப்படுகிறான். ராகேலை ஆசைப்பட்டு மணக்க வேண்டும் என்று பார்க்கிறான். அவளுக்காக 7 வருஷம் வேலை செஞ்சு கடைசியில் பார்த்தா மாமங்காரன் ஏமாற்றி அக்காக்காரியை கட்டி விட்டுட்டான். அதுக்கு பிறகு இன்னொரு 7 வருஷம் வேலை செஞ்ச அந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். ஆனால் யாக்கோபுக்கு ராகேல் மேலே ஆசை. ராகேல் லேயாளை வெறுக்கவில்லை. ராகேல் லேயாள் இடத்திலிருந்து யாக்கோபை வசியப்படுத்தவில்லை. இதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை.
ரொம்ப தெளிவாக வேதம் கூறுகிறது. யாக்கோபு ராகேலை அதிகமாக நேசித்தான். இது நிமித்தமாய் ராகேலுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டது. ராகேல் என்ன தப்பு பண்ணா? ராகேல் ஒன்றும் பண்ணல. யாக்கோபு செஞ்ச சில நேரத்தில் மற்றவள் செய்த பிள்ளை நிமித்தமாய் சில நேரத்தில் சிலவங்க பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக சிலவங்களை பாராட்டிடுவாங்க. சிலவங்களை பாராட்டினா கோவம் வந்துடும், மற்றவங்களை கேட்குறவங்களுக்கு கோவம் வந்துடும். எப்படி நீ அவளை எப்படி பாராட்டலாம்? சில வீட்டில் மருமகளை பாராட்டக்கூடாது, சில இடத்துல வேலை செய்கிறவங்களை பாராட்டக்கூடாது. பாராட்டிட்டா அவ்வளோதான், பெரிய கலாட்டா நடக்கும். ராகேல் அருமையாவுள்ளே அங்கே பார்க்கும் பொழுது தன்னோட வாழ்க்கையில் பாதிப்பை பெற்றாள். யாக்கோபு நிமித்தம் இந்த பாதிப்பில் கடந்து போகிறாள். ஆனால் வேதத்தில் பார்க்கிறோம், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா! ஆண்டவர் நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். யாத்திராகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்களுடைய அழுகுரலை ஆண்டவர் கேட்டு ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். யாத்திராகமம் 2:24. நடந்த காரியம் என்ன? யாக்கோப் யோசேப்பு நாட்களிலே அவர்கள் கானானை விட்டு அவர்கள் எகிப்துக்கு வந்து குடியிருக்கிறார்கள். கோஷன் எனப்படுகிற பகுதியில் வந்து நிலப்பரப்பில் அவர்கள் தங்கினார்கள். செழுமையான இடமாக இருந்தது. நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார்கள். யோசித்து பார்க்கலாம், அவங்க ஒரு நல்ல திட்டம், இங்கே இருந்தால் நல்லா இருக்கலான்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நல்ல திட்டத்தில் யோசிப்பு இருக்கிறான். எல்லாம் நன்றாக இருந்தார்கள். நல்ல எண்ணம், நல்ல திட்டம். ஆனால் சில காலம் சென்ற பிறகு நிலைமைகள் மாறிவிட்டது. இன்றைக்கும் அநேக மக்கள் பார்க்கும் பொழுது சில யோசிக்கிறாங்க, இந்த வேலையை விட்டு அந்த வேலையை போனால் நல்லா இருப்பேன், அந்த வேலைக்கு போன பிறகு எனக்கு நல்லா இந்த செட்டில் ஆகிடலாம், அதை செஞ்சிடலாம், இந்த வீடை வாங்கிடலாம், இந்த காரியம் இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான்லாம் பண்ணுறாங்க. திடீர்னு அது பிழைச்சி போகுது ஐயா. அவருடைய திட்டங்கள் பிழைத்து போகிறது. அப்படிப்பட்ட நிலையில் என்ன செய்வது? இங்கே பார்க்கும் பொழுது இவர்கள் நல்ல கணிப்போடு நல்ல எண்ணத்தோடு வந்து செய்தார்கள். கொஞ்ச காலம் நன்றாக இருந்தது, பிறகு நிலைமைகள் மாற்றப்பட்டது. ஒரு அடிமையின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அடிமையின் மக்களுடைய கூக்குரலை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் குறிப்பாக வேதனைப்படுகிற மக்களை நினைவு கூறுகிற தேவன். 136ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய தாழ்விலே நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த தேவன், இந்த வேதத்தின் தேவன் இருக்கிறாரே, நம்முடைய தாழ்விலே நம்ம நினைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகிய இந்த காலவெளியில் செய்தி நலிந்தவனுக்கு ஒரு நல்வார்த்தை வாசிக்கிறோம். அருமையாவில் சகரியா 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த தள்ளாடுகிறவன், நலிந்தவன், இந்த பலவீனமானவன் யாரை போல் இருப்பானா? தாவீதை போல இருப்பான். தாவீதை போல இருப்பான். தாவீதை போல பலவீனனாக இருந்தாலும் பலமானாக இருப்பான். தாவீதிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். தாவீதை குறித்து பல முறை பார்த்திருக்கிறோம். இந்த காலவெளியில் மற்றொரு விஷயம், இந்த தாவீதை குறித்து சில பாடங்களை கற்றுக்கொள்ள ஆவியானவர் தானே கிருபை தருவாராக. அப்படி ஏன் தாவீதை சுட்டி காட்டுகிறார்? தாவீதில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் தான் என்ன? ஆமென். முதலாவது பார்க்கும் பொழுது அருமையாவுள்ள தாவீதினுடைய அழைப்பை குறித்து பார்க்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:5. அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். சாமுவேல் பெத்லெஹேமுக்கு வருகிறான். வந்தா யாரெல்லாம் ஊரே வந்து திரண்டு கேட்குறாங்க, என்ன சங்கதி, என்ன பிரச்சனையா? இல்லை ஒன்றும் இல்லைப்பா, சமாதானம் தான். கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். ஈசாயையும் அவனுடைய குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவனை பலி விருந்திற்கு அழைக்கிறதை பார்க்கிறோம். குடும்பமாக அந்த பலி விருந்துக்கு அழைக்கும் பொழுது குடும்பத்தில் இருந்த ஒரு மகனை அவர்கள் ஒதுக்கி விட்டார்கள். குடும்பத்தில் இருந்த மகனை ஒதுக்கி விட்டார்கள். அருமையாவுள்ள ஒதுக்கப்பட்டதை நிராகரித்த தாவீது, அதற்கு ஒரு தனி பலன் அவசியம். குறிப்பாய் அருமையாவுள்ள நம்ம யாராவது ஒதுக்கி விட்டால், நம்மை புறக்கணித்து விட்டால், அது ஒரு பெரிய வேதனையை தரக்கூடியதாக காணப்படுகிறது. தாவீது உடைய வாழ்க்கையில் தாவீதின் ஆரம்பமே பார்க்க வேண்டும் என்றால் அவன் முதலாவது பார்க்கும் பொழுது ஒரு புறக்கணிக்கப்பட்ட தாவீதாக தான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் மறுமையுள்ள எந்த விதத்தில் தாவீது அவன் வைராக்கியம் கொண்டு அவன் ஏன் என்ன இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் என்ன மற்றவெல்லாம் கூடும்போது ஏன் என்னை கூப்பிடல,
அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய உரிமைக்காக போராடியதாக நாம் பார்க்கவில்லை. நிறைய பேர் இந்த நாட்களில் உரிமைக்காக உரிமைக்காக போராடுறது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, குறிப்பாக வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் உரிமைக்காக போராடுறதை காட்டிலும் நீ உன்னுடைய லக்கை அடைவது தான் முக்கியம். உன்னுடைய குறிக்கோளை எட்டுவது தான் முக்கியம். எதற்காக கர்த்தர் உன்னை அழைத்தார், உன்னுடைய வாழ்க்கையின் அந்த லக்கு என்ன, அதை நோக்கி போவது தான் உனக்கு முக்கியம் ஒழிய இன்றைக்கு உன்னுடைய உரிமைக்காக போராடுவது முக்கியம் அல்ல. அது தவறு என்று சொல்லவில்லை. தாவீது உரிமைக்காக ஏன் கேளு, எப்படி நீங்க என்ன கூப்பிடல, எல்லாரும் கூப்பிட்டீங்க, ஏன் என்ன கூப்பிடல, கேட்கவே இல்லையா தாவீது? இதுதான் தாவீதுடைய பலன், இதுதான் தாவீதுடைய சத்துவம். இந்த சத்துவத்தை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்களில் சின்ன சின்ன காரியங்களில் ஒரு புறக்கணிப்பை பெற்ற மாத்திரத்தில் அவர்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் பின்மாற்றம் அடைந்து சோர்ந்து போகிறதை பார்க்கிறோம். தாவீது இந்த இடத்துல சோர்ந்து போவதாக பார்க்கவில்லை. நீ அப்ப கூப்பிடல, இப்ப கூப்பிட்டா நான் வரமாட்டேன். You don't see that. இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கவில்லை. ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை சபையிலும் பார்க்கிறோம். வயது சென்றவர்களும் இதை செய்கிறார்கள், முதிர்ந்தவர்களும் செய்கிறார்கள். தாவீது அப்படி செய்யலாமா? ஹல்லேலூயா. ராஜாவாக அழைக்கப்பட்டு இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது 3 பேருடைய பேர் இருக்கு. எலியாப், அமினதாப், ஷாமான், 3 பேர். இன்னும் 4 பேர் இல்லை. பேர் இல்லாட்டிலும் ஆள் இருந்தாங்க. அன்றைக்கு சாமுவேல் வந்த பொழுது அவருடைய 4 பேருடைய பெயர்கள் இல்லை, ஆனால் அவருடைய அந்த எண்ணிக்கையில் அவர்கள் இருந்தார்கள். தாவீது எண்ணிக்கையில் கூட அவனை சேர்க்கவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னோட வாழ்க்கையிலே புறக்கணிப்பு இருந்தாலும் அதையும் தாண்டி நீ தேவ திட்டத்தை நிறைவேற்ற வருவாயாம். இதுதான் தாவீதினுடைய பலன். இதுதான் தாவீதை போல் இருப்பது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக மக்கள் இந்த நாட்களில் புறக்கணிக்கப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் துவண்டு போகிறதை பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய பிரசிடெண்ட், மற்ற பிரசிடெண்ட்லாம் என்னென்னமோ சொல்லுவாங்க, ஆனால் இவர் பார்த்திங்கன்னா மக்கள் ஜனாதிபதிமா, மக்கள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம். அநேக நல்ல காரியங்கள் அவரிடத்தில் பார்க்கும் பொழுது அருமையான ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி சார்ந்தவர். அது மாத்திரமல்ல, ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒரு மனிதன், தமிழகத்தை சார்ந்தவர். அவருடைய வளர்ச்சி நாட்களில் பல விதத்தில் அவர் ஒதுக்கப்பட்டார், பல விதத்தில் அவர் புறக்கணிக்கப்பட்டார், பல விதத்தில் அவரை அசட்டை செய்தார்கள். ஆனால் அதை அவர் பொருட்படுத்தவில்லை. அப்படி பொருட்படுத்தாமல் தான் நம்முடைய தேசத்தின் ஜனாதிபதியாய் வந்தது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, அவர் மறைந்து கடந்து சென்றாலும் இன்றைய மக்கள் மனதிலே அவர் இருக்கிற காரணம் என்ன? ஐயா, அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சண்டை போட்டிருக்கலாம், அது என் உரிமைக்காக போராடி இருக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் உரிமைக்கு குரல் கொடுக்கிற மக்கள் உண்டு, எங்கேயும் அவங்க முன்னேறினதாக பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. இந்த நாளில் தாவீதை போல் என்று சொல்லும் பொழுது அப்படி ஒதுக்குறாங்களா? எனக்கு கர்த்தர் ஒரு வேலை வைத்திருக்கிறார், கர்த்தர் அழைப்பார். அப்படி அழைக்கும் பொழுது நான் முன் வருவேன் என்று சொல்லி தாவீதிடத்தில் பார்க்கும் பொழுது அவன் தடகாத்திரமான சரீரம், நெட்டையா, அப்படியே பலசாலியாலும் தாவீது கிடையாது. அவன் மிக சாதாரண ஒரு சரீரம் தான், சாதாரண ஒரு மனிதனாக தான் இருந்தான். ஆனால் அவனுடைய பலன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்குள் அவனுடைய பலன் காணப்பட்டது, அவனுக்கு விடாமுயற்சி காணப்பட்டது. ஹல்லேலூயா. வாலிப சகோதரி, உன்னை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், சிண்ட்ரெல்லா கதை. நமக்கு ஒருவேளை இது ஒரு ஃபேரி டெய்லாக இருக்கலாம், ஆனால் சிண்ட்ரெல்லா கதையில் பார்க்குற காரியம் என்னென்னா, எந்த நேரத்தில் சிண்ட்ரெல்லா சண்டை போடலாமா? அவள் உரிமைக்காக போராடவில்லை, பல விதத்தில் அவள் ஒதுக்கப்பட்டாள். ஆனால் அவள் தொடர்ந்து அதை ஒதுக்கிவிட்டு வாழ்ந்த பொழுது அவள் வாழ்க்கையில் உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இந்த உபத்திரவம், இந்த கஷ்டம், குறிப்பாக புறக்கணிப்பு இருக்குது பாருங்கள், இதில் நிறைய பேர் துவண்டு போகிறதை பார்க்கிறோம். அவருடைய மனதிலே, அவருடைய மனதளவிலே அவளை அருமையோடு கீழே தள்ளி விடுகிறது. வாசிக்கலாம் 119 சங்கீதம் 92 வசனத்தை வாசிக்கலாம். 119:92. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். அருமையான, இன்றைக்கு துக்கத்தில் நீங்கள் நான் அழிந்து போகாதபடி கர்த்தருடைய வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த நாட்களில் இது உண்மை, இது சத்தியம். பல விதத்தில் அருமையோடு நீங்களும் நானும் துக்கத்தில் காணப்படுகிறோம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை தான் நம்ம உயிர்ப்பித்து கட்டு எழுப்பக்கூடியதாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. தாவீது செய்த காரியம் என்ன? அவன் ஒதுக்கப்பட்டதை அவன் ஒதுக்கிவிட்டான், அவன் ஒதுக்கப்பட்டதை ஒதுக்கிவிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில ஆண்டுகளுக்கு முன்பாக அபிகேல் பைபிள் காலேஜில் படிக்கும்பொழுது ஒரு முறை எலெக்ஷன்ஸுக்கு நிற்கணும்னு சொல்லிட்டு அவள் யோசித்தாள். அப்பொழுது
கல்லூரியில் இருக்கிற மக்கள் அழைத்து, அவளை தனியாக அழைத்து, நீ எலெக்ஷன்ஸை நிற்கக்கூடாது, அபிகேல் நிற்கக்கூடாது ஒரு நோட்டீஸ் போட்டு, அபிகேல் நிற்கிறது ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நோட்டீஸில் அவங்க போட்டிருக்கலாம். ஆனால் அப்படி தடை செய்யலை. அவளை தனியாக கூப்பிட்டு, நீ நிற்காத, நீயே நிற்கலைன்னு சொல்லிட்டு போய் சொல்லு. அவங்களுக்கு தெரியும் நின்னா எலெக்ஷன்ஸை வின் பண்ணுவா. ஃபோன் பண்ணி சொல்லலாம். ரொம்ப அவளுக்கு அப்செட். எப்படி இதெல்லாம் செய்யலாம், அது அநியாயம் இல்லையா, பைபிள் ஸ்கூல் எப்படி பண்ணலாம்? ஐயா, அது அந்த உரிமைக்காக போராடுவது முக்கியமல்ல, வாழ்க்கையில் முன்னேறுவது தான் முக்கியம். பல நேரங்களில் சில அநியாயங்கள் நடக்கும். அது எல்லாத்தையும் நம்ம போராடிட்டு இருந்தோம்னா நீங்களும் நானும் லக்கை அடைய முடியாது. அன்பு சகோதரி, குறிப்பாக வாலிப தம்பி தங்கச்சி, இந்த நாளில் தாவீதை போல என்று சொல்லும் பொழுது சில நேரத்தில் உரிமை அது கற்று பார்த்துக்குவாருமா. மீன்வைல் நான் என்னோடய வாழ்க்கையில் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருந்து நான் பொறுமையுடன் காத்திருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது தாவீதோட வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறான். சவுலுடைய அபிஷேகத்தை தாவீதுடைய அபிஷேகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அநேக வித்தியாசங்களை பார்க்கலாம். சாமுவேல் சவுலை பார்த்து கவனித்து அவன் மீது அன்பு கூர்ந்து அவனை அபிஷேகித்து அவனை கட்டி தழுவி அவனை முத்தமிட்டு அனுப்பினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீது தான் ஒருத்தன் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கணும்னா தாவீதுக்கு தான் செய்வாங்க. அப்படிப்பட்ட பால் வடிந்த முகம், அழகிய கண்கள், சிவந்த மேனி, அழகிய ரூபம் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு கொஞ்சக்கூடிய ஒரு பையன் வரான். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம் சாமுவேல் அப்படி ஊத்தனா போயிட்டான், கட்டுப்பிடிக்கல. அபிஷேகம் கிடச்சிச்சு தாவீது. அபிஷேகம் கிடைச்ச உடனே ஏதாவது எப்படி ஒரு வல்லமெல்லாம் இறங்குச்சா? ஒன்றும் கிடையாது. அபிஷேகம் பெற்ற தாவீதுக்கு எந்த மேஜிக் எதுவுமே நடக்கலை. நிறைய பேர் எதிர்பார்க்கிற காரியம், எனக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு, இப்படி உடனே ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அடையாளம் நடக்கணும். நடக்காதுன்னு சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் நிறைய பேர் அநேக இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார்கள். தாவீது ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு ஒரு எதிர்பார்ப்பு நடக்கவில்லை. அவனுக்கு ஒரு வித்தியாசம் நடக்கலை, ஒரு விசேஷத்த காரியம் நடைபெறவில்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அபிஷேகம் பெற்று அடுத்த நாள் மறுபடியும் போய் ஆட்டுப்புழுக்கை தான் எடுக்கணும். மறுபடியும் போய் உண்மையாக சொல்கிறேன், ஆட்டுப்புழுக்கையை தான் எடுத்துக்கொண்டு இருந்தான். அந்த வேலை தான் தாவீதுக்கு. ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவனோட வாழ்க்கையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்குலாம் அப்படி ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்துருக்காரு, எனக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு, நானும் இதெல்லாம் செய்ய மாட்டேன், இனிமேல் நேரம் மேலே இந்த பெரிய மேடையில் தான் பேசுவேன், சின்ன மேடையெல்லாம் பேச மாட்டேன். எனக்குலாம் அப்படி இந்த 10க்கு 10 20க்கு 20 இவ்வளோ பெரிய மேடை இருக்கணும், என் மேடை இந்த ஹைட் இருக்கணும், இவ்வளோ லைட் எடுக்கணும், எப்படி அடிக்கணும், அப்படி தான் பேசுவேன். ஏன்னா எல்லாம் ஸ்பெஷல் அனாயிண்டிங் எனக்கு. அபிஷேகம் பெற்ற தாவீது ஆட்டுப்புழுக்க பொறுக்கணாயா. இதுதான் தாவீதின் வல்லமை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, இன்றைக்கு தேவ அபிஷேகத்தை பெற்று தேவ வரங்களை பெற்று ஒரு எளிமையான வாழ்க்கை உன்னால் தொடர்ந்து வாழ முடியுமா? எளிமையான வாழ்க்கை வாழ முடியுமா? இன்றைக்கு அநேக மக்கள் செய்கிற தவறு இதுதான். ஹல்லேலூயா. After being anointed, he leads, he expects something to happen, but nothing happened. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஆட்டுப்புழுக்க மாத்திரம் இல்லை, சவுல்கிட்டே போய் வேலை செய்யணும். இப்போ டபுள் வேலையாக போச்சு, 2 வேலை. மோசே இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கும்படி கர்த்தர் பார்வோனிடத்தில் அனுப்புகிறது. முன்னாடி 1 மடங்கு வேலைன்னா மோசே கோல் பாம்பாய் மாறி தண்ணீர் ரத்தமாக மாறி இதெல்லாம் நடந்த பிறகு அதுக்கு பிறகு இவங்களுக்கு வேலையும் டபுளாக மாறுச்சு. மோசே வந்தால் அந்த அற்புதம் நடந்தால் ஒரு வித்தியாசம் காணப்படும், ஒரு நல்ல வித்தியாசம் காணப்படும் நினச்சா இன்னும் மோசமாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட நாட்களில் தான் நிறைய பேர் நலிந்து போகிறாங்க. தாவீது அப்படி அல்ல. தாவீதுடைய பலன் வித்தியாசம். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்வதற்கு வேண்டிய பலனை தாவீது பெற்றிருந்தான். தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறான், அழைக்கப்படுகிறான், தெரிந்து கொள்ளப்பட்டான். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும், 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 17 எடுத்து வாசிக்க வேண்டாம். அவனுடைய அப்பா அழைக்கிறார், மகனே போய் அண்ணம்மாருக்கு இந்த சாப்பாடை போய் கொடுத்துட்டு வா. அபிஷேகம் பண்ணப்பட்ட என்ன போய் கூப்பிட்டு என்ன போய் சொல்கிறீங்களா? இல்லைப்பா, போய் கூட்டிகிட்டு வா, போய் இதை செஞ்சுட்டு வா. ஒரு எளிமையான ஒரு வேலைக்கு தாவீது அனுப்பப்படுகிறான். அதையும் போய் தாவீது எந்த விதத்திலும் கோபித்து கொள்ளாமல்
செய்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மனநிலை இருக்குது பாருங்க. இது ஒரு மனிதனுடைய பலனை வெளிப்படுத்துகிறது. இதுதான் தாவீதின் பலன். தாவீதின் பலன் அருமையாவுல சிங்கத்தை வீழ்த்துவது மாத்திரமல்ல, தாவீதின் பலன் கரடியை வீழ்த்துவது மாத்திரமல்ல, தாவீதின் பலன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் இந்த அழைப்பு பெற்ற பிறகு அருமையாவுல ஒரு எளிமையான வேலை செய்வது. இதுதான் பலன். அப்படிப்பட்ட பலன் இன்றைக்கு நிறைய பேருக்கு இல்லை. கர்த்தருடைய கிருபையில் இந்த சபையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ரொம்ப நாள் ஆச்சு இந்த அன்பின் விருந்தெல்லாம், ரொம்ப நாள் ஆச்சு. இந்த அன்பின் விருந்து நாட்களில் பார்க்கும் பொழுது நிறைய பெரிய பெரிய வேலையில் இருக்கிற மக்கள், பல அருமையுள்ள அந்தஸ்தில் இருக்கிற மக்கள்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சபையில் எல்லாரும் பரிமாறுவதற்கு எல்லாரும் அருமையுள்ள இந்த சமபந்தியில் வேலை செய்கிற மக்கள் பார்த்துருக்கிறார். இது உண்மையாகவே இந்த சபையினுடைய ஆசீர்வாதம். சில இடத்துல பார்க்க முடியாது. என்ன இப்படி சொல்லிட்டியா, நான் யார் தெரியுமா? தாவீது உடைய பலன் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றும் சாதாரண வேலை செய்து கொண்டிருந்தான். எலியாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது, எலிசாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஒரு நாள் அவனுடைய தகப்பனுடைய ஏறுகளை 12வது ஏறுகளை உழுது கொண்டிருக்கும் பொழுது எலியா வழியாக வருகிறான். அவன் சால்வையை போட்டான். சால்வையை போட்ட மாத்திரத்தை அழைப்பை பெற்றுக்கொண்டான். அந்த வேலையை விட்டு ஊழியத்துக்கு எலிசா வருகிறதை பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரியும். எலிசா இந்த சால்வை எலியாவின் சால்வையை பெற்ற எலிசா அந்த நாளிலிருந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு எலியாவுடைய சால்வை 2வது விசை பெறுகிறானே, அது வரைக்கும் என்னப்பா செஞ்ச? அப்பொழுதுதான் எலியா பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அப்பொழுது சால்வை விழுந்தது, அதை பெற்றுக்கொண்டான், இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். அது வரைக்கும் என்ன செஞ்சான் தெரியுமா? எலியா அவன் கைக்கு தண்ணி ஊற்றினான். தண்ணி ஊற்றினது மாத்திரமல்ல, தண்ணி ஊற்றுகிறவனாய் அழைக்கப்பட்டான். அவன் பேரே எடுபடி எலிசா, பொட்டி தூக்குற எலிசா, தண்ணி ஊத்துற எலிசா. ஹல்லேலூயா. ஐயா, இதுதாங்க எலிசா, அழைப்பை பெற்ற எலிசா செய்த காரியம் இதுதான். அவன் எஜமானுக்கு தண்ணி ஊத்துனவன், இப்படித்தான் அறியப்பட்டான். இதுக்கெல்லாம் பலன் வேண்டும். பலன், இதுதான் தாவீதின் பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது பார்க்கும் பொழுது அருமையாவுள்ள பலவீனர் சாக்கு போக்கு சொல்லுவாங்க. பலவான்கள் they will volunteer, காரியங்களை மனமுவந்து முன் வந்து செயல்படுவார்கள். தாவீது ஒரு பலவான். நடந்த காரியம் என்ன நமக்கு தெரியும். அன்றைக்கு நம்முடைய தகப்பனாக ஈசாய் ஒரு உணவு பொட்டலத்தை கொடுத்து அண்ணன்மாரை பார்க்கும்படி அனுப்புகிறான். தாவீது அங்கு சென்றது உணவை கொண்டு போக மாத்திரம்தான், கோலியாத்தை வீழ்த்த அல்ல. அது தாவீதுடைய வேலை அல்ல, அது அவனுடைய அண்ணன்மார் வேலை, அது எலியாவுடைய வேலை, அது ஷம்மானுடைய வேலை, அது அபினதா வேலை, அது சவுலுடைய வேலை, அது யுத்த காலத்தில் மற்றவருடைய வேலை, இது தாவீதுடைய வேலை. இந்த பொறுப்பு அவருடைய பொறுப்பு. ஆனால் தாவீது பலவனாக இருந்தபடியினாலே அந்த பொறுப்பை இவன் மனம் வந்து எடுத்து செயல்படுகிறான். ஹல்லேலூயா. The strong will volunteer, the weak will give excuse. பலவீனப்பட்டவங்க சாக்கு போக்கு சொல்லுவாங்க. ஏன்பா வரல? தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. தலை வலிக்காது, மாதிரி இருக்கும். எனக்கு முதுகு வலிக்கிற மாதிரி இருக்குது, கஷ்டமாக ஒரு மாதிரி இருக்குன்னு. ஐயா, பலவீனப்பட்ட மக்கள் எப்போதுமே சாக்கு போக சொல்லுவாங்க. ஆனால் பலவான்கள் எப்பொழுதுமே முன் வருது, நான் செய்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையாவுள்ள, இன்றைக்கு தாவீதை போல ஒரு பலவீனன் இருப்பான் என்றால் நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்திலே ஊழியம் செய்வதற்கு முன் வர வேண்டும். சொல்லி அழைத்து அல்ல. இன்ஃபேக்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தாவீதை அருமையாவுள்ள அசட்டை செய்கிறார்கள், தாவீதை புறக்கணிக்கிறாங்க. அவங்க அண்ணன் பார்த்து திட்டுறான், ஆனாலும் தாவீது முன் வந்து செயல்படுகிறான். இதுதான் தாவீதினுடைய பலன். தாவீதுடைய பலன் அந்த சம்பவத்தில் மாத்திரமல்ல. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1-5 வாசிக்கும் போது கேகிலா எனப்படுகிற ஒரு இடத்துக்கு தாவீது அங்கே போகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல பெலிஸ்தர் அந்த கேகிலான் மக்களை வளைத்து கொண்டார்கள், தாக்க வந்தார்கள். அந்த பெலிஸ்தரிலிருந்து கேகிலா மக்களை காப்பது சவுலுடைய வேலை. சவுல் தான் ராஜா, அந்த இராணுவத்தினுடைய வேலை, சவுலுடைய உத்தரவாதம். ஆனால் தாவீது கேட்கிற, ஆண்டவரே நான் போகவா? தாவீதை கேட்கலையே. தாவீது உதவியை நாடவில்லை. தாவீதுடைய உதவிக்கு இன்ஃபேக்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்க்க வேண்டும் என்றால் தாவீதை சவுல் விரட்டி அடிக்கிறான், தாவீதை கொல்லும்படியா பார்க்கிறான். தாவீது ஒரு பிச்சைக்காரனை போல, அருமையோல ஒரு பரதேசை போல சுற்றி திரிகிறான், குடும்பம் இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலும் தாவீதினிடத்து இந்த பலன், அந்த மனதல் அளவில் இருந்த பலன் முன் வந்து மனமும் வந்து சொல்லுகிறான், ஆண்டவரை நான் போய் செய்யவா? இந்த நாட்களில் ஹல்லேலூயா, பலவீனன்
தாவீதை போல இருப்பான். இதுதான் தாவீதின் பலன். இப்படிப்பட்ட தாவீதின் பலத்தினாலே கர்த்தருடைய பிள்ளையே உன்னை கர்த்தர் எடை கட்டுவார். இந்த நாட்கள் நமக்கு இப்படிப்பட்ட பலன் நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அநேக இடங்களில் பலவிதமான சோர்வுகளை பார்க்கிறோம், ஒரு மன உளைச்சலை பார்க்கிறோம். அநேகர் தங்களுடைய பொறுப்புகளை செய்யாத நிலையில் இருக்கிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன? ஒரு மன உளைச்சல், ஒரு சோர்வு வரும் பொழுது உத்தரவாதத்தை கூட செய்ய விருப்பம் இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் சமைக்கிறதில்லை, நிறைய பேர் வேலைக்கு போகிறதில்ல, எந்த ஒரு காரியம் செய்கிறதுக்கு ஒரு உற்சாகம் இல்லை. காரணம் என்ன? ஒரு பலவீன சிந்தை காணப்படுகிறது. இந்த காலவெளியில் பலவீனன் நலிந்தவன் எப்படி இருப்பான் தெரியுமா? தாவீதை போல இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது பார்க்கும் பொழுது தாவீது கோலியாத்தை வீழ்த்து விட்டான், கோலியாத்தை வென்று விட்டான். கோலியாத்தை வெல்லாவிட்டால் சவுல் அடிமையாக இருந்திருப்பான். சமஸ்த இஸ்ரவேலும் அடிமையாக இருந்திருக்கும். அதுதான் ஒப்பந்தம். சமஸ்த இஸ்ரவேலும் அடிமைகளாக இருக்கணும். சவுல் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை இழந்திருப்பான், கிரீடத்தை இழந்திருப்பான். ஆனால் நடந்த காரியம் என வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18, 10, 11. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கி. எதுக்கு மறுநாள்? முந்தின வசனங்களை வாசிக்கும் பொழுது தாவீது கோலியாத்தை வென்று அருமையோலே அந்த போர்க்களத்திலிருந்து மறுபடியும் தேசத்துக்கு பட்டணத்துக்குள் வருகிறான். வரும் பொழுது ஸ்திரீகள் எல்லாம் பாட்டு பாடுறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டது 10000. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. ஒரு பெரிய கரகோஷத்தோடு வருகிறதை பார்க்கிறோம். மறுநாளிலே, அந்த கோலியாத்தை வென்ற மறுநாளிலே, மறுநாளில் என்னத்துக்கு என்ன இருக்கணும்? பெரிய தாவீதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பார்ட்டி நடந்திருக்கும், ஒரு வரவேற்பு இருந்திருக்கணும். சவுல் அமலேக்கியரை கொண்டு வரும்போது என்ன பண்ணோம்? ஒரு பெரிய கர்மேலில் தூணெல்லாம் நாட்டிட்டு வந்தான். கோலியாத்தை வீழ்த்தினது ஒரு எவ்வளோ பெரிய ஜெயம். ஆனால் மறுநாளில் என்ன நடக்குது? வாசிக்கலாம். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுர மண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தன் கையினால் சுரமண்டலம் வாசித்தான். எந்த தாவீது? கோலியாத்தை வீழ்த்தின தாவீது. கோலியாத்தை வீழ்த்திட்ட பிறகு அடுத்த நாள் என்ன பண்ணுற? ராஜாவுக்கு சுரமண்டலம் வாசிக்கிற. கொஞ்சம் கர்த்தரை பயன்படுத்தினா போதுமே, கொஞ்சம் வசதி வந்துட்டா போதுமே, கொஞ்சம் வாழ்க்கையில் மேன்மை வந்துட்டா போதுமே, எல்லாத்தையும் மறந்து விடுகிற நாட்களிலே தாவீதின் பலனை பார்க்கலாம். இதுதான் தாவீதின் பலன். இதுதான் தாவீதை போல இருப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோலியாத்தை வீழ்த்தின மறுநாளிலே தாவீது சவுலுக்கு சுரமண்டலம் வாசிக்கிறான். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் நானும் இந்த காரியத்தை செய்வோமா? இதுதான் அருமையுள்ள இந்த நாட்களில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 19ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 19, 9, 10. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டிலே உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது போதும். நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். கோலியாத்தை வீழ்த்தின தாவீது வந்து சுரமண்டலம் வாசிக்கிறான். சுரமண்டலம் வாசித்த தாவனை பார்த்து சவுல் கொல்ல பார்த்தான். மறுபடியும் 19ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதே தாவீது இந்த சவுலுக்கு சுரமண்டலம் வாசிக்கிறதை பார்க்கிறோம். எப்படியா செய்ய முடியும்? அதாங்க பலன். அதான் தாவீதுடைய பலன். கோலியாத்தை வீழ்த்துவது ஒரு பலன், சிங்கத்தை வெல்வது ஒரு பலன், கரடியை கொன்று போடுவது ஒரு பலன். அருமையோடு அப்படி வென்ற பிறகு இந்த சத்துருவாகிய உதவி செய்த சவுல் அவனுக்கு சத்துருவாய் மாறினாலும் அவனுக்கு சுரமண்டலம் வாசிக்கிறான் பாருங்க. அதுதாங்க பெரிய பலன். அதான் பெரிய பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை, இன்னொரு சம்பவத்தை வாசிக்கலாம். தாவீது வாழ்க்கையில் நடந்த இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், பழி வாங்குதலை, தன்னுடைய கோபத்தை அவன் தடுத்து நிறுத்தினான். அவன் பழி வாங்குதலை தடுத்து நிறுத்தினான். வாசிக்கலாம் பெருமையுள்ள 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 2-11,
26ஆம் அதிகாரம் 2-11 வீட்டுக்கு தயவுசெய்து போய் வாசிங்க. சுருக்கமாக இதெல்லாம் தெரிந்த சம்பவங்கள் சுருக்கமாக நாம் பார்த்து கடந்து போகலாம். 2 சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சவுலை தாவீதின் கரத்தில் ஒப்பு கொடுத்தார். அந்த நாட்களில் பட்டணமாய் தாவீதை சவுல் விரட்டி அடித்து கொல்ல பார்த்தார். விரட்டி அடித்தது மாத்திரம் இல்லை, அவனை கொல்ல கங்கணம் கட்டி கொண்டிருந்தான். அவனுக்கு உதவி செய்த மக்களை எல்லாம் கொன்று போட்டான். அப்படிப்பட்ட நிலையில் இந்த 2 விசை தாவீதின் கரத்தில் கர்த்தர் சவுலை ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட நாட்களில் தாவீது செய்த காரியம் தெரியுமா? அவனுடைய பழி வாங்குகிற எண்ணம், அவனுடைய கோபத்தை எல்லாம் அருமையோலே இழுத்து பிடிச்சான். இந்த நாட்களில் அநேகர் கோபம், காமம், பொருளாசை, அருமையோலே வெறுப்பு, இல்லை அவருடைய களவு, தற்கொலை, இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கு பாருங்க. இந்த எண்ணங்களை அடக்கக்கூடாத நிலையிலே மக்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட எண்ணங்களை அடக்குவது தான் பலன். எண்ணம் வராமல் இருக்காது. எப்படிப்பட்ட பரிசுத்தமான இருந்தாலும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும். அருமையோலே இப்படிப்பட்ட எண்ணங்களை அடக்கி ஆளும்படியாய் தாவீதுக்கு பலன் இருந்தது. குறிப்பாக 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அருமையோலே 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் சீப் வனாந்திரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடும் கூட சீப் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான். ஆமென். சவுல் எஷிமோனுக்கு எதிரே வழியண்டையில் இருக்கிற ஆகிலா மேட்டிலே பாளையம் இறங்கினான். 5ஆம் வசனத்தை வாசிமா. பின்பு தாவீது எழுந்து சவுல் பாளையம் இறங்கின இடத்திற்கு போய் சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேர் என்னும் அவன் படைத்தலைவனும் படுத்து கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தான். அவன் அபிஷாயோடு போகிறான். யோவாபினுடைய சகோதரன் அபிஷாயோட அவன் தாவீது போகிறதை பார்க்கிறோம். படுத்து கொண்டு இருக்கிறதுக்கு இடத்துக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3000 பேர் இருந்தாங்க. 3000 போர் வீரர். அதில் மெய்க்காவலனாகி அப்னேர் இருக்கிறான். வேதம் வாசிக்கிறோம், அவரெல்லாம் வளைத்து கொண்டார்கள். சவுலை வளைத்து படுத்து கொண்டு இருக்கிற அந்த மத்தியில் நடுவில் இருக்கிற சவுல் கிட்ட, ஐயா ராத்திரி போகிறான், போய் வாசிக்கலாம். தாவீது ஏத்தியனாகிய அகிமெலேக்கையும் செரியாவின் குமாரனாகிய யோவாபின் சகோதரனாகிய அபிசாயையும் பார்த்து, என்னோட கூட சவுலிடத்திற்கு பாளையத்திற்கு இறங்கி வருகிறவன் யார் என்றதற்கு அபிசாய், நான் உம்முடனே வருகிறேன் என்றான். அப்பொழுது தாவீது அபிஷாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்தில் படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிஷாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய சத்துருவன் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது நான் அவனை ஈட்டியினால் அவன் வச்சிருக்கான். ஈட்டி சவுலுக்கு நேரா அப்படி பிடிச்சிக்கிட்டு அபிஷாய் நிற்கிறான். இப்பொழுது நான் இந்த ஈட்டியினால் 2 குத்தாய் குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் ஒரே குத்தா குத்தி முடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது தாவீது அதை தடுத்தான். இதை தடுப்பது தான் தாவீதினுடைய பலன். ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் ஐயா? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14 ஆண்டுகளுக்கு மேலாக சவுல் தாவீதை விரட்டி அடிக்கிறான். இப்போ ஒரு பழி வாங்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலை தான் நன்மை எல்லாரும் சொல்ல கர்த்தர் கொடுத்திருக்காருப்பா. இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த எல்லா உந்துதலை தடுக்கக்கூடிய பலன் இருக்கே, இதுதான் பலன். கோலியாத்தை வீழ்த்துவது பலன், சிங்கத்தை கொல்வது பலன், அருமையாவுள்ள கரடியை வெல்வது எல்லாம் பலன் இல்லைன்னு மறுக்கல. அதை விட பெரிய பலன் என்ன தெரியுமா? இந்த ஒரு உணர்ச்சி வருகிறது, இந்த ஒரு கோபம் வருகிறது, இந்த ஒரு எண்ணங்கள் வருகிறது பாருங்க. அப்படி அந்த நேரத்தில் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த வார்த்தையை சொல்ற பாருங்க, அதை அடக்குவது தான் பலன். அந்த கையை அடக்குவது தான் பலன். ஹல்லேலூயா. சொல்றான், ஒரே குத்துறேன் இல்லப்பா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கை போடாத, வேண்டாம், யாரும் அவங்க நல்லா இருந்ததில்லை. ஓ ஹல்லேலூயா. the weak will be like David. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பலவீனத்தை சாக்கா காட்டுவாங்க, கத்திடுவாங்க திடீர்னு. என்னன்னா, ஐயோ நான் ரொம்ப வீக்காக இருந்துட்டேன், அதோட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, போட்டு கத்திட்டேன். பலவீனம் அவர்கள் உணர்ச்சி வசப்படுவதற்கு ஒரு சாக்காய் காணப்படுகிறது. தாவீது அத்தனை ஆண்டுகள் அவன் விரட்டடிக்கப்பட்டாலும் தாவீதுடைய பலன் எப்படி தெரியுமா?
தன்னை அடக்கி தன்னுடைய உணர்வுகளை அடக்கினான். ஹல்லேலூயா. பலவீனன் தாவீதை போல இருப்பான். ஹல்லேலூயா. தாவீதை போல இருப்பான். கடைசியாக பார்க்கலாம். சவுல் மரித்து விட்டான், யோனத்தான் மரித்து விட்டான். அடுத்தது இஸ்போசேத் கொஞ்ச நாள் இருந்தான், போயிட்டான். தாவீது தான் இப்போ ராஜா. ஆனால் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சம்பவத்தை வாசிக்கிறோம். 5:1-5, 3ஆம் அதிகாரம் 2-5 வாசிங்க. அங்கே பார்க்கும்போது தாவீது எப்ரோனில் இருக்கிறான். 7.5 ஆண்டுகள் எப்ரோனில் இருக்கிறான். இன்னும் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை அவன் எடுக்கவில்லை. சவுல் மரித்த பிறகும் தாவீது பொறுமையுடன் காத்திருக்கிறதை பார்க்கிறோம். காத்திருக்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தில் 1-2-5 வாசிங்கன்னா அந்த இடத்துல அவனுக்கு பிறந்த குமாரர்களை பார்க்கிற குடும்பத்தை குறித்து வாசிக்கிறோம். காத்திருக்கிற நாட்களில் சந்தோஷமாய் காத்திருக்கிறானே, இதுதான் தாவீதின் பலன். காத்திருக்கும் பொழுது நெடுநாள் காத்திருப்பது இதயத்தை இழைக்க பண்ணும், இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் தாவீது காத்திருக்கிறான், சந்தோஷமாக காத்திருக்கிறான். இந்த காலவெளியில் அருமையாக உள்ள கர்த்தருடைய வார்த்தை நலிந்தவனுக்கு ஒரு நல் வார்த்தை. இந்த 7 காரியங்கள் தாவீதில் பார்க்கும். தாவீதுடைய பலன்னா பொதுவாக கோலியாத்தை வீழ்த்துவது, கரடியை வெல்வது, 100 பேர் அடிச்சுட்டு வானா 200 பேர் அடிச்சுட்டு, இதெல்லாம் பலன் மறுக்கவில்லை. அதை விட பெரிய பலன் தாவீதை அசட்டை செய்யும்பொழுது அதை அசட்டை செய்வது. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு அதுக்கு பிறகு ஒன்றும் நடக்காமல் இருந்தாலும் அதை பெருசு பொருட்படுத்தாமல் இருப்பது. ஆமென். அது மாத்திரம் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு போய் சாதாரண வேலையை கொடுத்தா அதை செய்வது. ஆமென். ஹல்லேலூயா. அருமையாக உள்ளே அது கோலியாத்தை வீழ்த்தின பிறகு போய் சுரமண்டலம் வாசிப்பது. இதெல்லாம் தான் தாவீதனுடைய பலன். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளில் இந்த நலிந்தவனாகிய நாம் தாவீதை போல மாற கர்த்தர் தாமே கிருபை தருவாராக. கண்டுபிடிச்சு பிக்கலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய பலவீன நிலை தவறுவதற்கு ஒரு சாக்கு போக்காய் காணப்படுகிறது. Weakness becomes an excuse to falter, fail or sin. We justify, நியாயப்படுத்துகிறோம். இந்த பலவீன சூழ்நிலைனால தான் இப்படி இருக்கிறேன். இந்த நாளில் பலட்சியப்பட்டவன் தாவீதை போல இருப்பான். நலிந்தவன் தாவீதை போல இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளில் நிச்சயமாக கர்த்தர் உன்னோட பேசுக. சகோதரனே, குறிப்பாக வாலிப தம்பி தங்கச்சி, உன் உரிமைக்காக போராடலாம் இருக்கட்டும்மா. கர்த்தர் அவர் நிச்சயமாக ஏற்ற காலத்தினுடைய வாழ்க்கையில் உயர்வை கட்டளையிடுவார். அவர் பெரிய காரியத்தை செய்வார். தாவீதை சிறு வயதில் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏற்ற வேளையிலே அவனை உயர்த்தினார். Hallelujah. Meanwhile, David had the tenacity. அவனுக்கு ஒரு விடாமுயற்சி இருந்தது. Hallelujah. பொறுமை இருந்தது. ஆமென். அவன் கூட இருக்கிற அபிஷாய் ஒரே குத்தனன்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்திலே ஒரு இச்சை அடக்கம், கோப அடக்கம், வைராக்கிய அடக்கம்லாம் இருந்ததுமா. இதுதான் ஒரு மனிதனுடைய பலனை காட்டுகிறது. கொன்று விடுவது பலன் அல்ல, அந்த கொலை எண்ணத்தை தடுப்பது பெரிய பலன், அந்த இச்சைகளை தடுப்பது பெரிய பலன். இந்த நாள் அப்படிப்பட்ட பலத்தினாலே நம்மை கர்த்தர் இடை கட்டுவாராக. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தை குறிப்பாக நலிந்தவனுக்கு ஒரு நல்வார்த்தையாய் இதை ஆசீர்வதித்து தருவீராக. கேட்ட ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே இதை கேட்டு பலப்பட்டு தாவீதை போல பலப்பட்டு ஹல்லேலூயா உம்முடைய ராஜ்யத்தை கட்ட ஆண்டவரே உம்முடைய சீயோனை சுதந்தரிக்க கிருபை தாரும். உம்முடைய மக்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும். தொடர்ந்து சீக்கிரத்திலே நாங்கள் யாவரும் ஒன்றிணைந்து சபை கூடி வர கர்த்தர் அந்த நாளை கட்டளையிடுவீராக. அம்மட்டும் எங்களுக்கு வேண்டிய பலனை தந்து வழிநடத்துவீராக. நன்றி செலுத்துக்கணும். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுநாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவன் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இயேசுவர் மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.